ரணில் விக்ரமசிங்க அல்ஜசீரோட நடத்த ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் வந்த ஒரு கருத்தை இப்போ பெருசாக பேசப்பட்டு கொண்டு இருக்குது. அது வந்து இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி. அப்போ அது இது பற்றி நாங்கள் பலவிதமான கருத்துகள் நாங்கள் மக்கள் மத்தியில் வச்சிருந்தோம். அதில் இது வந்து 1988, 89, 90 காலகட்டத்தில் இந்த பட்டலாந்த கம்பா மாவட்டத்தில் பட்டலாந்த என்ற கிராமத்தில் நடந்த இந்த மனிதாபிமானத்துக்கு எதிராக நடத்த இந்த நெருக்கடியை அந்த டோர்ச்சர் கேம்ப்ஸ் இதெல்லாம் நடத்தி கொண்டு வந்த அந்த நிலைமையை தான் இதில் வெளியே வந்தது. அப்போ இது பற்றி அல்ஜசீராண்ட கேள்விக்கு ரணில் விக்ரமசிங்க எந்த மாதிரி பதில் சொன்னது என்றால், அவர் சொன்னது இந்த ரிப்போர்ட், இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர இல்லை. அதனால் இந்த ரிப்போர்ட்டில் உள்ள கருத்துகள் எனக்கு உண்மையான ஒரு ரிப்போர்ட் உண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் இவருடைய கருத்து. இனி நாங்கள் இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டோட பலவிதமான கருத்துக்கள் வெளியே வருது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ 1994 சந்திரிகா பண்டாரநாயக்க ஜனாதிபதியா வந்த பிறகு தான் இந்த பட்டலாந்த கமிஷன் ஒன்று நடைபெற்றது. அப்போ இது வந்து கனகாலம் இது நெடுகளும் ட்ராக் பண்ணி கொண்டு போன ஒரு விஷயமா இருந்தது. 96 ஆரம்பிச்சு பிறகு 98 தான் இதில் இந்த ரிப்போர்ட் வெளியே வந்தது. அப்போ இது வந்து உண்மையாக இப்போ உங்களுக்கு தெரியும், 87, 89 காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த இந்த ஒடுக்குமுறைகளுக்கு அதை பற்றி பேசிக்கொண்டு தான் இந்த அரசியல்வாதிகளும் மற்ற இராணுவ போலீஸில் சேர்ந்த சில ஆக்களும் சேர்ந்து நடந்த இந்த மனித தன்மைக்கு எதிரான நடந்த இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக பலவிதமான குரல் கொடுத்து தான் சந்திரிகா பண்டாரநாயக்க 94 ஜனாதிபதியாக வந்தது. அப்புறம் உங்களுக்கு தெரியும், சூரியகாந்த மற்றும் பட்டலாந்த இந்த கருத்துக்கள் பெரிசாக வெளியே வந்தது. இதே நடந்தது 71 பிற்பாடும். 1971 நடந்த சிறும பண்டாரநாயக்க ஆட்சியும் காலத்தில் நடந்த நடந்த அடக்குமுறைக்கு எதிராக பெரிய கருத்துக்கள் சொல்லித்தான் ஜே.ஆர். ஜவஹர்லால் பிரேமதாசாக்கள் 77 ஆட்சி நடத்தது. அதனாலும் அவங்க அந்த காரணங்களுக்கு எதிராக ஒரு உண்மையான நடவடிக்கைகள் எடுக்க இல்லை. அதே மாதிரி சந்திரிகாம் இதை வச்சு ரணில் விக்ரமசிங்க எந்த மாதிரி அவரை தன்னுடைய அரசியல் எதிரியாக நினைச்சு அவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற காரணத்துக்கு ஒழிய அதுக்கு அப்பால உண்மையான நடவடிக்கைகள் எடுக்கல. ஏனென்றால் 99 நடந்த ஜனாதிபதி தேர்தல் அந்த 98 தான் இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியே வந்தது. அதுக்கு பிற்பாடு 99 நடந்த ஜனாதிபதி தேர்தல் இது பெருசாக வெளியே எடுத்து சந்திரிகா பண்டாரநாயக்கண்ட ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு வெற்றி எடுத்ததுக்காக ரணில் விக்ரமசிங்க எதிராக இந்த ரிப்போர்ட் பாய்ச்சது ஒழிய அதில் உள்ளடக்கத்துக்கு எடுத்து அதுக்கு சேர்ந்த ரணில் விக்ரமசிங்கையோ மற்றும் அரசியல்வாதிகளோ மற்றும் டக்ளஸ் பீரிஸ், நளின் தெல்கொட, மெர்கல் குல்ரத்ன, ரஞ்சித் விக்ரமசிங்க பல விதமான பெயர்கள் சொல்லப்பட்டு வருது போலீஸ் அதிகாரிகளை பற்றி. இவங்களுக்கு எதிராகவோ ஒன்றும் நடக்கல. அதுக்கு எதிராக ஒரு விதமான நடவடிக்கையும் எடுத்தில்லை. இனி இது இப்போ வெளியே வந்திருக்கு. இதில் நாங்கள் இந்த முன்னிலை சோசியலிச கட்சியின் அடிப்படையில் நாங்கள் ஒரு கருத்து நாங்கள் வெளியே வைக்கணும். அதுதான் இந்த ரணில் விக்ரமசிங்கன்ற அந்த அவருடைய அரசியலை நாங்கள் சரி முறையில் நாங்கள் அது விமர்சித்தால் அது வந்து ஒரு 77 நாங்கள் இந்த நியோலிபரல் நவதாரால இந்த பொருளாதார திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு இலங்கையில் நடந்த இந்த பொருளாதாரம் மூலியமாக நடந்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அதே மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் நடந்த தாக்குதலும் அதே மாதிரி பலவிதான யுத்தங்கள் தெற்கிலையும் கிழக்கிலையும்
வடக்கிலேயும் நடந்த இந்த மனித அபிமானத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளையும் ஜனநாயக விரோதமான தாக்குதலையும் இதுவும் ஒரு விதமான வித்தியாசம் வந்தில்லை. அதான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். அதுக்காக அந்த அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த ஒடுக்குமுறையை காப்பாற்றுறதுக்காக தான் ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீராவில் தன்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் வடக்கில் நடந்த சில சம்பவங்கள் அதே மாதிரி 87 89 காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏனென்றால் அவர் சொல்கிறது இதெல்லாம் நடக்க வேண்டிய கருத்துகள். ஏனென்றால் இந்த முதலாளித்துவ அரசாங்கம் இப்படி தான். முதலாளித்துவ அரசாங்கம் பெரிய முதலாளிகளுக்கு சார்பாக தன்னுடைய தீர்மானங்களும் எடுக்கிறது ஒழிய சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு விதமான அவங்களுக்கு சாதாரணமான ஒரு நிலைமையை உருவாக்குறது இல்லை. இனி அது அவருடைய இந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, அவருடைய பொருளாதார கொள்கையிலும் இது நடக்குது. ஏனென்றால் நாங்கள் 2022 ஆண்டில் நடந்த இந்த பொருளாதார நெருக்கடியின் பிற்பாடு அவர் ஜனாதிபதிக்கு பிற்பாடு அவர் IMFோடு சேர்ந்து மற்ற அதானி அம்பானி இந்த மாதிரி இந்திய அதிகாரிகளோடு சேர்ந்து மக்கள் மத்தியில் எந்த மாதிரி தாக்குதல் கொண்டு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இதுவரைக்கும் அவர் கொண்டு வந்த அந்த பொருளாதார திட்டம் தான் இப்போயும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ புது NPP அரசாங்கமும் அனுர திசாநாயக்க ஜனாதிபதி மற்றும் அவங்களுடைய அரசாங்கம் NPP அரசாங்கமும் அதே வழியில் போய்கொண்டு இருக்கு. நாங்கள் இதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய கேட்க வேணும். ஏனென்றால் அந்த தாக்குதல் 87 89 காலகட்டத்தில் நடந்தது தாக்குதல், அதே மாதிரி அதுக்கு பிற்பாடு நடந்த வடக்கில் நடந்த தாக்குதல், தெற்கில் நடந்த தாக்குதலுக்கு அந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கை, அந்த ஜனநாயக விரோதமான திட்டம் இன்னமும் நடைபெற்று கொண்டு இருக்கு. கடந்த காலத்திலேயும் நாங்கள் கேட்டோம். இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடும் போலீஸில் கைது செய்யப்பட்ட அவங்கள் மரணமடைஞ்சது. அதே மாதிரி PTA பயங்கரவாத தடை சட்டம் இன்னமும் நடத்தி கொண்டு போகிறது. இல்லாவிட்டால் அதுக்கு பதிலாக இன்னொரு தடை சட்டத்தை கொண்டு வர பிளான் பண்ணி கொண்டு இருக்கிற திட்டம் போட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் டேட்டா எடுத்து மக்கள் தன்னுடைய இந்த ஒரு இந்த தன்னுடைய சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற தங்கள் உரிமைக்கு எதிரான இந்த பயோமெட்ரிக்ஸ் டேட்டா எடுக்கிறது, இதெல்லாம் இன்னமும் அந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள். அதுன்னா அந்த 77 ஆண்டிலிருந்து, அதுக்கு முதல்ல 71 ஆண்டிலிருந்து நடந்த இந்த அரசு மக்களுக்கு எதிரான அரசு நடவடிக்கைகள், ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள், பொருளாதார திட்டங்கள், மக்களுக்கு எதிரான இதுகள் இன்னமும் தான் நடந்து கொண்டிருக்கு. அதனால் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கேட்க வேண்டிய காரணம்தான் இந்த பட்டலந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியெடுத்து இதில் இருக்கிற உண்மையான கருத்தை மக்கள் மத்தியில் வச்சு இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து இதை வெளியெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இது பட்டலந்த ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம்தான். இது மாதிரி ஆயிரக்கணக்கான சிறைகள் இலங்கை இந்த மாதிரி நடவடிக்கைகள் இலங்கை பூரா நடந்திருக்கு. அது 87 89 ஆண்டு நடந்திருக்கு. இந்த வடக்கில் இந்த கடந்த 30 வருஷம் பூரா இந்த யுத்தத்திலையும் இது நடந்திருக்கு. அதனால இந்த கருத்துக்கள் வெளியெடுக்கணும். இந்த கருத்துக்கள் வெளியெடுத்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் இனி வராமல் இருக்கக்கூடிய நிலைமை உருவாக்கணும். அதுக்கான திட்டங்கள் எடுக்கணும், அதுக்கான சட்டங்கள் கொண்டு வரணும், அதுக்கு தைரியம் வரணும். அதுக்கு நாங்கள் எதுவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் அடிப்படையில் மற்ற எல்லாரும் இந்த முற்போக்கான மக்களோடு சேர்ந்து நாங்கள் இதுக்கான போராட்டத்தை நெடுகளும் எடுத்துக்கொண்டு போக தயாராக இருக்கிறோம். நன்றி.